ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவாடு குழம்பு தான் நான் வச்சேன். அதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் கருவாடு குழம்பு, இந்த கருவாடு பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நார்மலாக ஏரியாவில் கிடைக்கிறதில்ல. இது மும்பையிலேருந்து வாங்கிட்டு வந்த கருவாடு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அலசி எடுத்துகிட்டு சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி, 4 குட்டியாக வெங்காயத்தை கட் பண்ணி அதில் கொஞ்சம் கரம் மசாலா, மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வானல் வச்சு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வானல் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து லைட்டாக கடுகு ஆட் பண்ணிட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நான் கருவாடோட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கத்திரிக்காயும் நான் இதோட கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிட்டேன். கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்ச இந்த சாந்தை இதோடு சேர்த்துட்டேன். நல்லா கத்திரிக்காயும் சாந்தும் நல்லா மிக்ஸ் ஆகி கொதித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை இதோடு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க கருவாடை இதோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டைமில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த மணமும் அதில் ஃபுல்லாகவே இறங்கிடும். பொதுவாகவே நம்ம கருவாடு குழம்பு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அது மாதிரி போட்டு புளிக்குழம்பு மாதிரி செய்யும் பொழுது காரக்குழம்பு அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நான் புளி ஆட் பண்ணல, நைட்டு ஒரு நேரத்துக்கு தான் செய்கிறதுனால புளி ஆட் பண்ணல. ரைஸ் வச்சு நான் கருவாடு கத்திரிக்காய் குழம்பு தான் செஞ்சேன். வேறு லெவலில் டேஸ்ட் இருந்தது. இப்போ நம்ம கருவாடு சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கை கால் முட்டி இந்த வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் காய்ச்சல் இருக்க பிள்ளைகளுக்கு இது அதிகமாக கொடுப்பாங்க. இப்போ வெயில் டைம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வீட்டில் இந்த அம்மை இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் நம்ம இதை செஞ்சு கொடுக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயுமே பார்த்திங்கன்னா தம்பிக்கு பொண்ணுக்கு வீங்கி அந்த அம்மா இருந்தது. 5 days ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. தம்பி எதுவுமே சாப்பிட முடியல. இப்போ கொஞ்சம் சாப்பிட்றான். அதனால் கருவாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மும்பை கருவாடு கிடச்சிது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படியே வெறும் இதாக சாப்பிட முடியாதுன்னு ஒரு ஆம்லேட்டும் கூட போட்டாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.